28 அணியை விஜய் அறிவிச்சிருக்காரு. அவர் அணி அறிவித்ததுலேயே இவருக்கு போதிய அரசியல் ஞானம் இல்லைங்கிறது புரியுது. அதில் சிறார் அணி, குழந்தைகள் அணின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. இதுவரை இந்திய அரசியல் வரலாற்றில் உலகத்தில் எங்கேயுமே எந்த அரசியல் கட்சியுமே அவங்களுக்கு அறிவிப்பு கொடுத்த அணியில் குழந்தைகள் அணினே இல்லை. குழந்தைகள்னு ஏன்னா அவருக்கு என்ன ஆகுது, அவர் பாட்டுக்கு இந்த 2 வயசு பசங்க 3 வயசு பசங்கள்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. அது அவங்க ஆடுறது காரணம் அனிருத் மியூசிக்காகத்தான் இந்த 2 வயசு 3 வயசெல்லாம் ஆடுது. அந்த பாட்டையே நிறுத்திட்டு வெறும் விஜய் ஆடினான்னா ஒரு வே பார்க்க மாட்டோம், ஒரு குழந்தை பார்க்காது. அது இசைக்காக கிடைத்தது குழந்தைகள் திருந்து. இவர் என்ன நினச்சிட்டாரு, குழந்தைகள்னால் நம்ம பார்ப்பதுக்கு ஆடுது, அப்போ குழந்தைகள்லாம் நம்ம ரசிகர்கள் அப்படின்னு நினச்சிட்டு உலகத்திலேயே முதலில் அரசியல் கட்சியில் குழந்தைகள் அணின்னு ஒன்று உருவாக்கியிருக்காரு. குழந்தைகள் அணின்னு சட்டப்படி சொல்லுமானா, அதாவது மைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகள் 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கலாம் குழந்தைகள் தான். மேஜர் 18 என்னைக்கு ஆகிறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு அடல்ட் ஆவாங்க. அடல்ட் வேறு, சைல்டுங்கிறது வேறு. 18 வயசு கீழே இருக்கிறவங்கலாம் சைல்டு. சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டால் நல்ல வாய்டு அபினிஷுன்னு சொல்லுவாங்க சட்டத்தில். வாய்டு அபினிஷு செல்லாது. ஒப்பந்தமா 18 வயசுக்கு இல்லையா செல்லாது. கல்யாணமா 18 வயசுக்கு இல்லையா செல்லாது. எல்லாமே 18 வயசுக்கு கீழே பண்ணிங்கன்னா அவர்களே குழந்தைகளாக இது பண்ணுவாங்க. மெச்சூரிட்டி இருக்காது. புத்தி அவங்களுக்கு மெச்சூரிட்டி எப்போ வரும்னு சயின்டிஃபிக்காக விஞ்ஞானபூர்வம் 18 வயசு முடிந்தால் தான் வரும். ஆக எந்த ஒரு சட்டப்பூர்வமான விஷயத்திலையும் மைனர் இது பண்ணால் செல்லாது. அப்படிப்பட்ட மைனர் எல்லாம் குழந்தைகள் அணின்னு போட்டு இவர் அரசியலில் ஒரு அணியாக உருவாக்கியிருக்காரு. அவருக்கு அட்வைஸ் பண்ண இந்த பிரசாந்த் கிஷோர், இந்த லாட்ரி ஃப்ராடு ஆதவ் அர்ஜுன், இவங்களுக்கெல்லாம் சட்டங்கிறது ஒன்றும் தெரியல.